எவ்ரி இயர் நிறைய கோல்ஸ் செட் பண்ணிட்டு அந்த இயரை ஸ்டார்ட் பண்றோம். பட் ஜனவரி வரைக்கும் கூட அதை ஃபாலோ பண்ண முடியல. 2025ல ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஈஸியா ஒரு 5 கோல் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டவுன் யுவர் கோல். என்னடா இதுதான் நான் எல்லா வருஷமும் பண்றேன்னு அப்படி சொல்லி கேட்பீங்க. இல்ல, நம்மள நிறைய பேர் கோல்ஸ் கூட என்னன்னு செட் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுக்கு தான் காண்டி தான் சொல்றேன், இந்த கோல்ஸ் என்னன்னு செட் பண்ணி வச்சுட்டு எவ்ரி வீக் உங்களோட கோல்ஸ் ரிவ்யூ பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன், அவாய்ட் மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் ஆஃப் சோஷியல் மீடியா. இது மெயினா எனக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் சோஷியல் மீடியாக்குள்ள வருவேன். என்னையே அறியாம நான் 1 or 2 hours அதே சோஷியல் மீடியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி நான் லாஸ்ட் ஒரு 30 days இதை ஃபாலோ பண்ணேன். எனக்கே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. தேர்ட் ஒன், மெடிடேஷன் வித் சன்லைட். உங்களோட மார்னிங் சன்லைட் வித் மெடிடேஷனோட ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேயை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த டே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது பர்சனலா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஃபோர்த் ஒன், லேர்ன் எனி ஹை பேயிங் ஸ்கில். பிகாஸ் எவ்ரி இயர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு. சோ அதனால ஏதோ ஒரு ஜாப்பை தாண்டி ஏதோ ஒரு ஹை பேயிங் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு அதுல மாஸ்டர் ஆங்க. ஜஸ்ட் 3 months போதும் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு. டெய்லி